Super Sarvana Stores. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 96268 99268. பாஜக காங்கிரஸ் மாதிரி திமுகவோட ஒரு ஒட்டுணியாக ஊதுகுழலாக தொங்கு சதையாக செயல்படாம தனிச்சு ஆட்சிக்கு வரணுங்கிற இலக்கோட தான் செயல்படுறாங்க. ஏன்னா பாஜகவுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு. ஆர்எஸ்எஸோட உழைப்பு, ஆர்எஸ்எஸோட ஆதரவு இருக்கும் பொழுதெல்லாம் பாஜக மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுது. ஆர்எஸ்எஸோட அந்த பங்களிப்பு குறையும் பொழுது பாஜகவுக்கு ஒரு சில தொய்வு ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். கடந்த சட்டமன்றத்தில் அதிமுக பாஜக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றாங்க. 10 தொகுதியிலும் 10 out of 10. திமுகவை ஓரம் கட்டி வைத்து மேற்கு மன்றத்தில் திமுக துடைக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறனால அந்த வெற்றிக்கு பாஜகவும் காரணம். பாஜக கிளைம் பண்றதுனால அதிகமான சீட்டுகள் கேட்கறாங்க. அண்ணாமலை நிப்பாரா அப்படிங்கிற கேள்விகள் எழும்பிட்டு இருக்குது. தலைமை முடிவு பண்ணி சொன்னா செய்வேங்கிறாரு. ஸோ தலைமை ஒரு வேலை அவர் நின்னா ஒரு ராசி என்னன்னா இந்த 1ஆம் நம்பர் செட் ஆகும், 6ஆம் நம்பர் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவரோட சுற்றி இருக்கவங்க சொல்கிறாங்க. ஏன்னா 2001 வெற்றி பெற்றார், 2006 தோல்வி பெற்றாரு, 2011 வெற்றி பெற்றாரு, 2016 தோல்வி, 2021 ஜெயிக்கிறாரு. ஸோ 2026 கேள்விக்குறி தான். பாஜகவுக்கு இந்த முறை கடும் சவாலாக தான் இருக்க போகுது. ஏன்னா கடந்த முறை 200 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. இந்த முறை திமுக ரொம்ப தீவிரமா இறங்கி வேலை செய்வாங்க. பாஜகவை எப்படியாவது ஒரு சீட்டு கூட வெற்றி பெற வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மிக தீவிரமா வேலை செய்யறாங்க. கேஎம்டிக்கோட சமுதாய ஓட்டு, திமுகவோட ஆதரவலை, அவர் ஒரு இளம் வேட்பாளராக இருக்கனால அவருக்கான அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சமூக ரீதியாக இப்போ விசிகா கூட இருக்கிறாங்க, தலித் கட்சிகள் கூட இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது தலித் ஓட்டுகளும் இதெல்லாம் வரும்போது திமுக ஒரு ப்ளஸ்ஸாக போகும். ஸோ சாதி ரீதியான ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அந்த ஜாதி ஓட்டி வாங்கிடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு சமூக நீதி சமத்துவம்னு பேசி இந்த ஓட்டி வாங்கிடலாம். ஸோ இது பிஜேபிக்கு ஒரு சவாலாக போகும். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரஞ்சித்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படின்றது கேள்வி எழுந்திருக்கு. ஸோ அவங்க தரப்புல இருந்து கிட்டத்தட்ட 30-35 தொகுதிகள் கேட்க போறதாகவும் தகவல் வந்திருக்கு. எவ்வளவு சீட் ஒதுக்குவாங்க, அப்படியே ஒதுக்குனா எந்தெந்த தொகுதிகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு பாஜக? நிச்சயமா பாஜக காங்கிரஸ் மாதிரி திமுகவோட ஒரு ஒட்டுணியாக ஊதுகுழலாக தொங்கு சதையாக செயல்படாம தனிச்சு ஆட்சிக்கு வரணுங்கிற இலக்கோட தான் செயல்படுறாங்க. ஏன்னா பாஜகவுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு, பாஜகவுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. 1950 ஜனசங்கம் உருவாக்கப்பட்டதே தனி ஒரு சித்தாந்தத்திற்காக தான். காங்கிரஸ் பேரியக்கம் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும் பொழுது அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்க ஆளே இல்லாதப்ப ஜனசங்கம் உருவாகிறாங்க. அதுக்கப்புறம் ஜனதா கட்சிகள் வருது. பல காரணங்கள்னால மீண்டும் ஜனதா கட்சியிலேருந்து பல பேர் பிரிஞ்சு பாரதிய ஜனதா கட்சியாக 1980 உருவாகிறாங்க. உருவாகி 2 உறுப்பினர்களோடு வராங்க. அதுக்கப்புறம் சிறுக சிறுக காலங்காலமாக அந்த வாக்கு வங்கி உயர்ந்துகிட்டே வருது. அதாவது கணிசமாக உயர்ந்த நிலையிலே வந்துகிட்டு இருக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க. அப்படிங்கிறப்போ சில நேரங்களில் குறைஞ்சிருந்தாலும் ஏதோ ஒரு தேர்தலில் குறையும், அதுக்கப்புறம் மீண்டும் மேலே ஏறிக்கிட்டே போகுது. காங்கிரஸ் மூலம் படிப்படியாக கழுது தேய்ந்து கட்டெரும்பான கதையாக இல்லாமல் சிறுக சிறுக வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அது ஆர்எஸ்எஸோட மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்குது. 100 ஆண்டு காலம் கண்ட இயக்கமாக இருக்குது. ஸோ ஆர்எஸ்எஸோட உழைப்பு, ஆர்எஸ்எஸோட ஆதரவு இருக்கும் பொழுதெல்லாம் பாஜக மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுது. ஆர்எஸ்எஸோட அந்த பங்களிப்பு குறையும் பொழுது பாஜகவுக்கு ஒரு சில தொய்வு ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது போன முறை 20 சீட்டு வாங்கினாங்க. இதே அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சது. பாமக கூட்டணி இருந்தாங்க, அமமுக வெளியே இருந்தாங்க, தேமுதிக வெளியே இருந்தாங்க. இது முக்கியமான இந்த 3 கட்சிகள் இருக்கிறாங்க. ஸோ அதில் 20 சீட்டு நின்றாங்க. அதில் 4 சீட்டு ஜெயிச்சாங்க. கிட்டத்தட்ட சில சீட்டுகள் 2ஆம் இடம் வந்தாங்க. சில இதில் கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் குறைந்தாங்க. எல்முருகன் அவர்கள், அண்ணாமலை அவர்கள்லாம் குறைந்த அளவிலான, எல்முருகன் அவர்கள் குறைந்த அளவிலான ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியை ஒரு 1500 ஓட்டு வித்தியாசத்தில் தோத்தார். ஸோ கடந்த முறை கோயம்புத்தூர் தெற்கில் நின்னாங்க. இந்த முறை கோயம்புத்தூர் வடக்கு போகிறதாக ஒரு செய்தி வருது. வானதி சீனிவாசன் அவர்கள் கோயம்புத்தூர் வடக்கு போகலாம். தெற்குல இன்னும் தெற்கை விட வடக்கு இன்னும் கொஞ்சம் சாதகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ என்னன்னா கடந்த முறை எதிர்கட்சி எம்எல்ஏவா தான் இருக்க முடியுது. ஆளும் கட்சியில் வர முடியாதனால மிகப்பெரிய அளவுக்கு களத்தில் பணி செஞ்சிருக்க முடியாது. ஏன்னா ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருந்தால் தான் அங்கே மக்கள் நலத்திட்டங்கள் அதிகமாக செய்ய முடியும். ஸோ எதிர்கட்சி எம்எல்ஏவாக இருக்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு செஞ்சிருக்க முடியாது. ஸோ தொகுதியில் ஒரு அதிருப்தி இருந்திருக்கும், எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும், ஏமாற்றங்கள் நிறையா இருந்திருக்கும். அதனால தொகுதி மாறுறது நல்லதுன்னு நினைச்சிருக்கலாம். அதனால தொகுதி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தெற்கு ஏடிஎம்கே எம்எல்ஏ போன வாட்டி கோயம்புத்தூர் தெற்கு பாஜக,
போன முறை கோயம்புத்தூர் வடக்கு வந்து அதிமுக கோவை வடக்கு யார் எம்எல்ஏ அப்ப அர்ஜுனன் அவர்கள், அம்மான் அர்ஜுனன் அவர்கள் இருந்தாரு. ஸோ இந்த முறை அவரு தக்க வைக்க போறாரா இல்ல வந்து பாஜக கொடுத்துட்டு அவர் தொகுதி மாற போறாராங்கிறது இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல ஒரு இறுதி வரலாம். ஆனா இப்போதைக்கு பாஜக எதிர்பார்க்கறது கோயம்புத்தூர் வடக்கா இருந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. அடுத்து எந்த தொகுதி? கோயம்புத்தூர்ல சில தொகுதிகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தொண்டாமுத்தூர்ல அதிமுக கோட்டை, அதனால அந்த அந்த தொகுதியை தவிர மற்ற எந்த தொகுதியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. அதிமுக விட்டு கொடுக்க இடத்துல இருக்காங்களா கோயம்புத்தூர்ல? கடந்த முறை ஒரு சீட்டு கொடுத்தாங்க, இந்த முறை இன்னும் ஒரு சீட்டு கூடுதலாக வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாக்கு வங்கி உயர்ந்திருக்குது. கடந்த நாடாளுமன்றத்தில் 2ஆம் இடம் வந்தாங்க, அண்ணாமலை அவர்கள் நின்றனால 2ஆம் இடம் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப ஸோ அதை பேஸ் பண்ணி அதை வச்சு கிளைம் பண்றாங்க. நாங்களும் வளர்ந்துருக்கோம், எங்களோட வாக்கு வங்கியும் உங்களுக்கு தேவைப்படும். இந்த 10 தொகுதியில ஜெயிக்கிறது பாஜகவோட கூட்டணி காரணம். கடந்த சட்டமன்றத்தில் வந்து அதிமுக பாஜக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றாங்க. 10 தொகுதியிலும் 10 out of 10. திமுகவை வந்து ஓரம் கட்டி வைத்து மேற்கு மண்டலத்தில் திமுக வந்து துடைத்தெறிந்தது வந்து அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறனால அந்த வெற்றிக்கு பாஜகவும் காரணம். பாஜக கிளைம் பண்றதுனால அதிகமான சீட்டுகள் கேட்கறாங்க. இன்னும் 1-2 சீட்டுகள் வந்து சிங்காநல்லூர் போன்ற தொகுதிகள் வந்து கொடுத்தா நல்லா இருக்கும். திருப்பூர்லையும் சில தொகுதிகள் எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத பாக்குறாங்க. ஸோ பல பேர் அங்க வந்து பேர் அடிபட்டு இருக்கு, நிறைய பேர் வந்து அந்த போட்டியை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ எந்த தொகுதி ஒதுக்க போறாங்களோ அதை பொறுத்து வந்து அங்க வந்து வேட்பாளர்கள் நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அண்ணாமலை அவர்களும் கோயம்புத்தூர் நிப்பாரா அப்படிங்கிற கேள்விகள் எழும்பிட்டு இருக்குது. சொல்லிட்டாரு இந்த வாட்டி போட்டியிடலன்ட்டு. தலைமை முடிவு பண்ணி சொன்னா செய்வேங்கிறாரு. ஸோ தலைமை ஒரு வேளை வந்து அவர் நின்னா இன்னும் வந்து அவரோட தொண்டர்கள் வந்து அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டம் களத்துக்கு வரணும்னா அண்ணாமலை அவர்களை வந்து நிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம். இந்த வாட்டி வந்து தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட போட்டியிடுற தொகுதியில் எப்படியாவது அவர் தோக்கடிக்கணும்ன்ற மாதிரி திமுக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நிச்சயமாக, அதாவது போன முறை வெற்றி பெற்ற தொகுதியில திருநெல்வேலியும் ஒண்ணு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அதாவது அவசரமா போயிட்டு வேட்புமனு தாக்கல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறத பாக்குறோம். தலைமை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவசரமாக கேட்ட அவருக்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போய் முன்கூட்டியே வந்து பட்டியல் வெளியிட்டு வேட்பாளர் வெளியிடுறதுக்குள்ளேயே அவர் போயிட்டு பண்ணிட்டாரு அப்படிங்கிறத பார்த்தோம். இருந்தாலும் என்னன்னா அவருக்கு வந்து ஒரு சொல்றாங்க, அவருக்கு ஒரு ராசி என்னன்னா இந்த 1ஆம் நம்பர் செட் ஆகும், 6ஆம் நம்பர் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவரோட சுத்தி இருக்கவங்க சொல்றாங்க. ஏன்னா 2001 வெற்றி பெற்றாரு, 2006 தோல்வி பெற்றாரு, 2011 வெற்றி பெற்றாரு, 2016 தோல்வி, 2021 ஜெயிக்கிறாரு. ஸோ 2026 கேள்விக்குறிதான். ஸோ தோல்வி நோக்கி போகலாம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து வருது. அவருமே கூட அந்த எண்ணத்துல தான் பயணிக்கிறாரோங்கிறது பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒருவேளை பாஜக தலைவராக இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினா எல்முருகன் அவர்களுக்கும் தமிழிசை அவர்களுக்கும் எப்படி ஒரு பதவி உயர்வு கிடைத்தது, கவர்னராகவும் மத்திய அமைச்சராக வந்தாலும் அதே மாதிரி இவரும் ஏதாவது ஒரு அமைச்சரவையில அங்கம் வகிக்கலாம், கட்சிக்காக உழைச்சிருக்கேங்கிறதுக்காக வரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. பார்த்தா ஏன் அண்ணாமலைக்கு எதுவுமே கொடுக்காம இருக்காங்க? அண்ணாமலை அவர்களை என்ன பண்ண போறாங்க, தேசிய அரசியல கொண்டு போறாங்களா இல்ல மீண்டும் வந்து அவர் மக்களை சந்திச்சு நாடாளுமன்றத்தை சந்திச்சு வர போறாரா இல்ல எப்படிங்கிறது இன்னும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு வருஷமா பொறுத்தாச்சு, ஒரு வருஷம் ஆயிருச்சு தலைமை, இன்னும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன விமர்சனங்கள் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். தலைமை என்ன முடிவு பண்ணுதோ அது உள்கட்சி விஷயங்கள். ஸோ இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள்ல திருநெல்வேலியில நீங்க சொன்ன மாதிரி நயினார் நாகேந்திரன் அவர்களை தோக்கடிச்சு ஆகணுங்கிறதுல தீவிரமா வேலை செய்யறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு களப்பணியும் தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ காங்கிரஸ் திமுக கூட்டணிங்கிறப்ப திருநெல்வேலியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. ஸோ சமுதாய ரீதியாகவும் போலரைஸ் பண்ணுறாங்க. அதிமுகலேருந்து முக்கியமான தலைவர்கள் அங்கே போய் சேர்ந்துருக்கிறாங்க. மனோஜ் பாண்டியன் அவர்கள் அங்கே போய் சேர்ந்து அது இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து சமுதாய ரீதியான ஒரு ஓட்டுகளை வந்து அணிதிரட்டும். அது வந்து திமுக சாதகமாக போய் நயினார் நாகேந்திரன் அவர்களை தோல்வி பெற வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இப்போ அது மட்டும் இல்லாமல் அவரும் மாநில தலைவராக பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது அவரோட தொகுதியில் அவர் கவனம் செலுத்த வாய்ப்புகள் குறைவாகும் பொழுது ஸோ அது வெற்றி வந்து கேள்விக்குறியா இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வருது. அவரோட கூட இருக்கிறவங்க மேலேயும் கட்சியினருக்கே அதிருப்தி இருக்குது. அவர் கூட இருக்க சில பேர் வந்து அதாவது தொண்டர்கள் எதிர்பார்த்து போறதை செய்யறதில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் காது கெட்டுதான்னு தெரியல. ஆனா வந்து தொண்டர்கள் வந்து ஒரு அதிருப்தியா இருக்கிறாங்க. கூட இருக்க சில பேர் வந்து அதை வந்து சரியா செய்யறது இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களுக்கு ஆளாகுது. ஓபிஎஸ் அவர்களே கூட சொன்னார், நான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பல முறை கால் தொடர்பு பண்ண முடியலன்ட்டு. ஸோ அதனால கூட அவர் திமுக போயிருக்கலாம். ஸோ இவர் மூலியமா பேச பார்த்துருக்கலாம். அவர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்காதனால அவர் அங்க போயிருக்கலாம். ஒருவேளை ஓபிஎஸ் பிஜேபியில சேர்ந்துட்டா இவரோட முக்கியத்துவம் குறைஞ்சிருக்குன்ற கூட கணக்கு. ஒருவேளை மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் மாநில தலைவராக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக அவர் வந்து வரவிடாம செஞ்சுட்டாரு. கேள்வி என்ன, அட்லீஸ்ட் பாஜக மாநில தலைவருக்காச்சும் ஓபிஎஸ் தகுதியானவரான்ற கேள்வி இல்லை, அதுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா அவர் ஒரு மாவட்ட தலைவராக இருக்க கூட தகுதி இல்லாம தான் இருக்காரு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான அரசியல். ஏன்னா அவர்கிட்ட ஆளுமை இல்லை. பணம் வச்சிருக்கிறாரு, அவ்வளவு பணம் வச்சிருக்காரு, செலவு பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு உருவாக்கி இருக்கணும். ஆனா அவர் அதை செய்ய தவறிட்டார். அவர் கட்சியை உடச்சி கொண்டு போனார். கொண்டு போயிட்டு என்ன பண்ணார், திரும்ப வந்து கட்சியை சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த எம்எல்ஏகளுக்கு என்ன செஞ்சு கொடுத்தார், இவரை நம்பி வந்தவங்களுக்கு என்ன செஞ்சார், ஒண்ணுமே செய்யல. இப்போ ஒன்னே கடைசியில் அவர் கூட ஒரு எம்எல்ஏ மட்டும் இப்போ திமுக கூட போய் ஐக்கியமாயிருக்காரு.
அதை தாண்டி வேற ஒண்ணுமே இவர் செய்யல. மற்றவர்கள்லாம் இவருக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டாங்க. கடைசியா இவர் போய் கமல் அவர்கள் மாதிரி, கமல் எப்படி அவர் கட்சியில இருந்து எல்லாரும் முன்னாடி போனாங்க, நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வரேன்ட்டு கமல் போனாரு. அதே மாதிரி இவரும் வந்து அந்த உரிமையில அதிமுக உரிமை மீட்பு கழகம் மீட்பு கழகம்னு ஒன்று உருவாக்குனாரு. அதையே கலைச்சு விட்டு இன்னைக்கு திமுகலே போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி நாகர்கோயிலில் வெற்றி பெற்றாங்க. ஸோ இந்த முறை வந்து மீண்டும் எம்ஆர் காந்தி அவர்களே வந்து நிற்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எளிய மனிதர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனாலுமே கூட அவர் கூட இருக்க மேலேயும் விமர்சனங்கள் இருக்கு. ஸோ எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் மேலே என்னன்னா எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது கட்சியினருக்கு. ஏன்னா ஒரு எம்எல்ஏ நிச்சயமாக எந்த ஒரு கட்சி வந்தாலும் நம்ம கட்சி ஒரு எம்எல்ஏ கிடைச்சிருக்கு, ஏதாவது செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, இப்போ அவர் வந்து இந்த ஒரு பொருளாதார எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்காருன்னா கட்சியில் இருக்கவர்களுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதை அவர் செஞ்சு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு அதிருப்தியும் ஏமாற்றமும் இருக்குது. இருந்தாலும் அதை தாண்டி தொண்டர்கள் வந்து எந்த அளவுக்கு சித்தாந்தத்துக்காக வீரியமாக வேலை செய்ய போறாங்க, திமுக காங்கிரஸோட அந்த கூட்டணி வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ பெரும்பாலும் அவரை தான் வேட்பாளராக போட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாகர்கோயிலை பொறுத்தளவுக்கு எம்ஆர் காந்தி அவர்கள் நிற்க தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அவரை நிற்க விடாமல் உள்ளடி அரசியல் நிறைய செய்யறாங்க. ஒரு முக்கியமான அங்கே இருக்கக்கூடிய முக்கிய புள்ளி ஒருத்தர் வந்து அவரை வந்து ஓரம் கட்டணும். நீண்ட நெடிய நாட்களாக அங்கே ஒரு முக்கிய செல்வாக்கு மிக்க நபராக வலம் வந்தவர் இன்னைக்கு செல்வாக்கு இழந்து இருக்கிறாரு. அவர் வந்து அவரை வந்து ஏற்கனவே ரொம்ப காலம் எம்ஆர் காந்தி அவர்கள் வந்து களத்துக்கு வராமல் இருந்ததுக்கு அவர் காரணம்ங்கிறாங்க. இப்போ அவர் வந்து வந்திருக்காரு, மீண்டும் அவரை வந்து களத்திலேருந்து அப்புறப்படுத்தும் வேலைகள் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். எம்ஆர் காந்தி அவர்களே போட்டால் இன்னும் ஒரு தாக்கம் இருக்கும். அதை தாண்டி வேற ஒரு நபர் நின்னா எந்த அளவுக்கு அது இன்னும் கட்சியினர் வந்து வேலை செய்வாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ மொடக்குறிச்சி வெற்றி பெற்ற தொகுதியில் ஒரு தொகுதி, கொங்கு மண்டலத்தில் ஒரு தொகுதி, ஈரோடு மாவட்டத்தில் முக்கியமான ஒரு தொகுதி மொடக்குறிச்சி. அங்கே வந்து ஒரு சிறிய மார்ஜினில் ஒரு 200 சில்லற ஓட்டில் வந்து ஜெயிச்சாங்க. மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக இருந்த சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களை தோற்கடிச்சு அரசியலுக்கு புதுசாக முதல் முறை வந்த டாக்டர் சி கே சரஸ்வதி அவர்கள் வந்து வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நிச்சயமா அந்த வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ திமுக ஆட்சிக்கு வந்த நேரத்தில் சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் வந்து வெற்றி பெற முடியாம போய் அரசியலை விட்டே அவர்கள் வந்து ஒதுங்கி போறதுக்கான ஒரு சூழல் வந்துச்சு. திமுகவினரே இறங்கி வேலை செஞ்சுட்டாங்களோ. அதுதான் நடந்திருக்கு. களத்துல வந்து என்னன்னா முத்துசாமி அவர்கள் வந்து சுப்புலட்சுமி ஜெகதீசனுக்கு எதிராக வேலை செஞ்சதா வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து தலைமைக்கு போயிருக்கு. ஏன்னா சுப்புலட்சுமி அவர்கள் ஜெயிச்சா இவருக்கு வந்து மந்திரி பதவியில வந்து ஒரு கேள்விக்குள்ளாகும், இவருக்கு இந்த வாய்ப்பும் கிடைக்காம போயிடும், முக்கியத்துவம் குறைஞ்சிரும் அப்படிங்கிறனால அவர் உள்ளடி வேலை செஞ்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. ஸோ அரசியல் எல்லாமே இருக்க தான் செய்யும். அரசியல் இதெல்லாம் சாதாரண வைப்பாங்கிற மாதிரி உள்ளடி அரசியல் எல்லாமே நடக்க தான் செய்யும். அதையெல்லாம் மீறி வெற்றி பெற்றுக்க வேண்டியது சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களோட கடமை. ஏன்னா இப்போ சி கே சரஸ்வதி அவர்கள் வந்து நிற்கும் பொழுது அங்கேயும் உள்ளடி வேலை நடந்திருக்கும். இப்போ கட்சியில் எதிர்பார்த்து காலங்காலமாக வேலை செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்காம இவர்களுக்கு திடீர்னு வேலை செஞ்சாங்களும் தெரியல. அதிமுக கூட்டணி கட்சி வேற, கூட்டணி சிட்டிங் எம்எல்ஏ இருந்த தொகுதி. அப்ப அவர்கள் வந்து உள்ளடி வேலை செஞ்சிருக்கலாம், பாஜக இங்க ஜெயிக்க கூடாதுன்னு செஞ்சிருக்கலாம். இதெல்லாம் மீறி அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ என்னதான் விமர்சனம் இருந்தாலும் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அது 1 ஓட்டு வித்தியாசமோ 200 ஓட்டு வித்தியாசமோ அங்கே வெற்றி பெற்றாங்க. ஸோ அதை மீண்டும் தக்க வைக்க பாஜக முயற்சி பண்ணுது. ஆனாலுமே கூட பாஜகவில் இப்போ இருக்கக்கூடியவர்கள் என்னன்னா மொடக்குறிச்சியில் சிட்டிங் எம்எல்ஏ இருந்தும் கட்சியினருக்கு எதுவும் பெருசாக செய்ய முடியல. நம்ம சொன்ன கோயம்புத்தூருக்கு சொன்ன அதே ஃபார்முலா தான். ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்றும் பெருசாக செய்ய முடியல அப்படிங்கிறப்ப அதிருப்தி இருக்குது. கட்சியினருக்கு வந்து ஒரு ஏமாற்றம் அளிப்பட்டிருக்கு. அதனால் அவர்கள் வந்து வேற தொகுதி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று மொடக்குறிச்சியை பொறுத்தளவுக்கு என்னன்னா பாஜகவுக்கு இந்த முறை கடும் சவாலாக தான் இருக்க போகுது. ஏன்னா கடந்த முறை 200 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சாங்க. ஸோ இந்த தடவை திமுக ரொம்ப தீவிரமாக இறங்கி வேலை செய்வாங்க. பாஜகவை எப்படியாவது ஒரு சீட்டு கூட வெற்றி பெற வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மிக தீவிரமாக வேலை செய்கிறாங்க. ஆனால் மொடக்குறிச்சி தொகுதியை பொறுத்தளவுக்கு இந்த தடவை வந்து ஈஸ்வரன் அவர்களுக்கு கேஎம்டிகேக்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அவங்க 3 சீட்டு இருந்தாங்க. அவர் திருச்செங்கோட்டில் வெற்றி பெற்று வந்தார். இந்த முறையும் வந்து 3 சீட்டு கேட்டிருக்காங்க. குறிப்பாக அதில் மொடக்குறிச்சியை கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. ஸோ மொடக்குறிச்சிக்கு திமுக கூட்டணியில் பல பேர், திமுகவிலும் பல பேர் போட்டி போடுறாங்க. அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில், கொங்கு பகுதியில் இருக்க கேஎம்டிகே வந்து திமுக ஒரு கூடுதல் பலம் தான். ஏன்னா கடந்த முறை வந்து அவர்கள் கணிசமான ஓட்டுகளை பிரிச்சாங்க 2016. அதோட தாக்கத்தினால திமுக அந்த பலம் புரிஞ்சு அவங்களுக்கு வந்து லோக்சபா தேர்தலில் சீட்டு கொடுத்தாங்க. தொடர்ந்து அவர்கள் வந்து அகாமடேட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இப்போ இந்த மொடக்குறிச்சி தொகுதியில் அவர்களோட கட்சியில் மாநில நிர்வாகியாக இருக்கக்கூடிய சூரியமூர்த்தி அவர்கள், அவர் வந்து ஒரு கொங்கு சமுதாயத்தில் அந்த கட்சியில் வந்து மிகப்பெரிய நாமக்கல்ல அவர் தான் லோக்சபால நிக்க வேண்டியதா இருந்துச்சு, கடைசி நேரத்துல மாத்துறாங்க. ஒரு விமர்சனத்தினால உதாரணத்துக்கு வந்து ஜாதி ரீதியான அவரோட கடந்த கால வீடியோக்கள் வந்து ஒரு அது வந்து அது ஒரு காரணமாக சொல்லப்பட்டது. ஆனா அரசியல் காலத்துல வந்து ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொன்று பேசியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து இப்போ திருமாவர்களே வந்து மற்ற சமுதாயத்தை வந்து எப்படி பேசினாரு அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். அதையும் கடந்து அவர்கள்
அவர்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. ஏன் திமுகவினரே எப்படிலாம் பேசியிருக்காங்கன்னு பார்க்குறோம். செந்தில் பாலாஜி அவர்களை வந்து விமர்சிச்சுட்டு அதே மாதிரி முதலமைச்சர் வந்து கூட சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் எப்படிலாம் விமர்சிச்சார், சட்டமன்றத்தில் எப்படிலாம் பேசினார்னு பார்த்தோம். நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லைன்றதை அப்ப அந்த மாதிரி இருக்கும்பொழுது இருந்தாலுமே கூட அது ஒரு காரணமாக்கினாங்க. ஆனா இது வந்து இந்த தடவை அவருக்கு கூடுதல் பலமா அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முடக்குறிச்சியில பொறுத்தளவுக்கு ஏன் கேஎம்டிகேக்கு பலமா இருக்கும் அப்படின்னம்னா, உதாரணத்துக்கு இந்த சமுதாய ஓட்டு. ஸோ இவர் கேஎம்டிகே வந்து கவுண்டர் சமுதாயத்துக்காக மிகப்பெரிய அளவுக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ சாதி ரீதியான ஒரு போலரைசேஷன் உருவாக்கும். அந்த இடத்துல வந்து இந்த புதிய திராவிட கட்சின்னு ஒருத்தர் ராஜ் கவுண்டர்னு ஒருத்தர் உருவாக்கினார். திராவிட கட்சின்னு பேர் வச்சாரு. அது விமர்சனத்துக்குள்ளானது. அந்த கூட்டத்துக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின்லாம் போனாரு. ராஜ்கவுண்டர் அந்த பேரை சொல்லி அழுத்தி சொன்னப்ப அது வந்து கேள்விக்குள்ளாச்சு. திராவிட கட்சின்னு சொல்றீங்க, அவரு வேற திராவிட கட்சின்னு பேர் வச்சிருக்காரு, ஆனா ஜாதி பேரை பின்னாடி போட்டுக்கிட்டு வர்றாருன்னு. இப்போ அந்த ஒரு காரணத்தினால அவர் ஜாதி பேரை எடுக்க போறதா வந்து ஒரு பேர் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அவர் முடக்குறிச்சிக்கு எதிர்பார்க்கறாராம். ஆனா அவர் வந்து வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர். அதனால வந்து அங்க கணிசமா வேட்டுவ கவுண்டர் இருந்தாலுமே கூட வெள்ளாள கவுண்டராக இருக்கக்கூடிய சூரியமூர்த்தி அவர்கள்னா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும். இல்லாம ராஜ்கவுண்டர்கள் கொடுத்தா வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறியாகும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால சூரியமூர்த்தி அவர்களுக்கு கொடுக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ கேஎம்டிகோட சமுதாய ஓட்டு, திமுகவோட ஆதரவலை, அவர் ஒரு இளம் வேட்பாளராக இருக்கனால அவருக்கான அந்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தோம்னா திமுக வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு வந்து பொல்லானுக்கான மணிமண்டபம் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த ஒரு போலரைசேஷன் சமூக ரீதியாக இப்போ விசிகா கூட இருக்கிறாங்க, தலித் கட்சிகள் கூட இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது தலித் ஓட்டுகளும் இதெல்லாம் வரும்பொழுது திமுகவுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக போகும். ஸோ ஜாதி ரீதியான ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அந்த ஜாதி ஓட்டி வாங்கிடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு சமூக நீதி சமத்துவம்னு பேசி இந்த ஓட்டி வாங்கிடலாம். ஸோ இது வந்து பிஜேபிக்கு ஒரு சவாலாக போகும். ஸோ பாஜகவில் யார் நிற்க போகிறா அப்படிங்கிறத பொறுத்து தான் அங்கே வந்து வெற்றி தோல்விகள் வந்து இதாக போகுது. ஸோ அது அவருக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணக்கூடியவங்களை போடுறாங்களா, இல்லை தொகுதி மாதிரி வேறு தொகுதிக்கு போகிறாங்களா, மேற்கு தொகுதிக்கு போகலாம், அமைச்சரை எதிர்த்து நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சில பேச்சுக்கள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அங்கே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. எப்படி ஈரோட்டில் ஒரு சீட்டு கண்டிப்பாக கேட்பாங்க அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி தாராபுரம், கடந்த முறை தாராபுரம் வந்து கேட்டிருந்தாங்க, எல்முருகன் அவர்கள் நின்னாங்க. ஸோ இந்த முறை வந்து எல்முருகன் அவர்கள் ராஜ்யசபாவில் இருக்கிறாரு, மத்திய அமைச்சராகவும் இருக்கிறாரு. ஸோ மீண்டும் அவர் வந்து இந்த விஷ பரீட்சையில் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அது தேவையில்லாமல் வந்து ஒரு இதாகும்னு சொல்லிட்டு பெரும்பாலும் அவர் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுக்கான எந்த ஒரு வேலையும் நடந்த மாதிரி தெரியல. ஸோ இந்த முறை வந்து ராசிபுரம் கேட்கலாமான்னு ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள் வருது. ராசிபுரத்தில் முன்னாள் துணை சபாநாயகராக இருந்த விபி துரைசாமி அவர்களுக்காக அந்த ஒரு சீட்டு ராசிபுரம் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்து கடந்த தேர்தலில் போட்டிட்டார். அவர் கடந்த முறை வந்து போட்டியிடலை, கடந்த சட்டமன்றத்தில் அவர் போட்டியிடலை. ஸோ அதனால் இந்த முறை வந்து அவருக்கு திமுகலேருந்து வந்ததுக்கப்புறமா அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ ஒருவேளை தாராபுரமே மீண்டும் ஒதுக்கப்பட்டாலும் அங்கே நிற்கலாம், இல்லைனாலும் ராசிபுரத்தில் அவருக்கு வந்து அவரோட தொகுதியில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ உதகமண்டலம் இந்த முறை வந்து பெரும்பாலும் ஊட்டியே மீண்டும் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஊட்டியை பொறுத்தளவுக்கு அங்கே வந்து காங்கிரஸும் பாஜகவும் தேசிய கட்சிகள் ஓரளவுக்கு வலுவாக இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆமாம், இப்போ சிட்டிங் எம்எல்ஏல காங்கிரஸ், அங்கே வந்து காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபின்னு போச்சு. காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றாங்க. போஜராஜன் அவர்கள் வந்து பாஜக சார்பாக போட்டிட்டார். சிறிய ஓட்டு வித்தியாசத்தில் வந்து தோல்வியை தழுவிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இருந்தாலுமே கூட கூடலூரை பொறுத்தளவுக்கு அதிமுக வலுவாக இருக்கிறாங்க, இந்த சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து மீண்டும் அதிமுக அதை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஒருவேளை காங்கிரஸ் வந்து அந்த கூடலூர் தொகுதியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இல்லை மீண்டும் வந்து காங்கிரஸ் ஊட்டிலேயே கூட போட்டிடலாம். ஆனால் பிஜேபிக்கு ஊட்டி தான் கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அங்கே தான் பிஜேபிக்கு ஒரு வலுவான இது இருக்குங்கிறனால கடந்த 5 வருஷத்துல பணியாற்றிருக்காங்க, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே தேசிய கட்சிகள் பாஜக வந்து அங்கே கடந்த காலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வச்சிருந்தனால ஊட்டியில் ஓரளவு கணிசமான வளர்ச்சி இருக்குது. ஸோ மேற்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, ஊட்டி அப்படிங்கிறப்ப ஊட்டிலையும் நல்ல ஒரு கணிசமான இது இருக்குது. ஸோ அங்கே ஒரு வாய்ப்புகள் கொடுத்தா மீண்டும் பாஜக போட்டிடுறதுக்கு, போஜராஜன் அவர்கள் போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வெற்றி வாய்ப்புங்கிறது கள பணிகள் எப்படி வேட்பாளர் இறுதி செய்யப்பட்டு உள்ளடி வேலைகள்லாம் தாண்டி வேலை செஞ்சு எப்படி வருதுங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். கடந்த முறை வந்து கடலூரில் திட்டக்குடி தனி தொகுதியை வந்து கேட்டிருந்தாங்க. தலா பெரியசாமி அவர்கள் வந்து நின்றிருந்தார். ஸோ அவர் வந்து நமக்கு தெரியும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலித் தலைவர். அவர் வந்து நின்றிருந்தார். அதிமுக கூட்டணியில் வந்து அதிமுக அந்த தொகுதியை வந்து பாஜக ஒதுக்குச்சு. ஆனால் இந்த முறை என்னன்னா அவர் அதிமுகவுக்கு போயிட்டார். அதனால இந்த மாதிரி திட்டக்குடி வந்து திட்டக்குடியிலே இருக்கிறனால அவர் மீண்டும் அதிமுக சார்பாக திட்டக்குடியில் போட்டியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே நேரத்தில் கடலூரில் பண்ருட்டி தொகுதியை வந்து பாஜகவோட மாநில செயலர் அஸ்வத்தாமன் அவர்கள்
குறிவைத்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. பண்ருட்டி தொகுதியில இப்ப வந்து தாவாக்கா தலைவர் வேல்முருகன் அவர்கள் இருக்காரு. ஸ்ட்ராங்கான கேண்டிடேட். அவர் வந்து பலமுறை வந்து வெற்றி பெற்றிருக்கார். வேல்முருகன் அவர்கள் வந்து இன்னைக்கு தனி இயக்கமாக ஆரம்பிச்சிருக்கார். பாமகல இருந்து வெற்றி பெற்றிருக்கார். அதுக்கப்புறம் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு தொடங்கி அதுலயும் வெற்றி பெற்றிருக்கார் திமுக கூட்டணியில் அப்படிங்கிறத பாக்குறோம். தொடர்ந்து அவர் 3 முறை என்னமோ வெற்றி பெற்றிருக்காரு. திமுக கூட்டணியில உறுதியாயிருச்சு அவருக்கு சீட்டு. அவர் கூட்டணி உதயசூரியன் சின்னத்துல உதயசூரியன்கிறப்ப இன்னும் பலம் இருக்கும். ஆனால் அவர் வந்து நெய்வேலி தொகுதிக்கு போறார் அப்படிங்கிற ஒரு சொல்லப்படுது. ஸோ அவர் இந்த முறை பண்ருட்டி விட்டு நெய்வேலி போறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த முறை வந்து அவர் நின்னாலும் எப்படி பார்த்தாலும் பாஜக அதிமுக கூட்டணியில பொறுத்தளவுக்கு பாஜக இந்த தொகுதியை ஒதுக்க தான் பேசப்பட்டிருக்கு. ஏன்னா மாநில செயலாளர் கூட அஸ்வத்தாமன் அவர்கள் வந்து அந்த தொகுதிக்கு வந்து பல மாதங்களாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் தொகுதிக்கே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்களாக வேலை செய்கிறார் அப்படிங்கிறப்ப ஸோ தலைமையோட ஒப்புதலோடு தான் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கார். அப்போ தொடர்ந்து அவர் வேலை செய்யும்போது ஒரு மாநில நிர்வாகி அப்படிங்கிறப்ப நிச்சயமாக பாஜக அந்த தொகுதியை பெற்றும். ஏன்னா கடலூரில் திட்டக்குடியை இப்போ விட்டு கொடுக்க வேண்டியது. ஏன்னா அங்கே தடா பெரியசாமி அவர்கள் இருக்கனால திட்டக்குடியை மீண்டும் அவர்கள் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதனால் பண்ருட்டியை கடலூரில் ஒரு தொகுதியை வாங்க முடியும், பண்ருட்டி வாங்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ பண்ருட்டி கேட்குறாங்க. பண்ருட்டியில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ஒருவேளை வேல்முருகன் அவர்கள் இருந்தால் கடும் போட்டியாக இருக்கும். வேல்முருகன் அவர்கள் வந்து அந்த தொகுதியை விட்டு நெய்வேலிக்கு போனால் நம்ம அதே மாதிரி அஸ்வத்தாமன் அவர்கள் அங்கே வேலை செய்யும் பொழுது அவருக்கு வந்து நல்ல ஒரு பேர் இருக்குது. அங்கே தொடர்ந்து வந்து என்னன்னா அவர் அந்த தொகுதின்னு முடிவு பண்ணிட்டார். அதற்கான களப்பணி செய்யும் பொழுது நிறைய பணிகள் செஞ்சுருக்காரு. மத்திய அரசோட உதவியோட நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வந்து உறுப்பினர் எல்லாமே நிறைய செஞ்சுட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்ப அவர் அங்கே வந்து மக்கள் அதை ஏற்றுக்கிட்டு அங்கீகாரம் கொடுத்தா வெற்றி பெற்று ஒரு எம்எல்ஏவாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டோம்னா 3 தொகுதியில் நின்னாங்க. கன்னியாகுமரியில் 6 தொகுதி இருக்குது. அதில் 3 தொகுதியை வந்து சரிவாதி தொகுதிகளை பாஜக கேட்டு வாங்கினாங்க. ஏன்னா அங்கே வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக 3வது அணி அமைச்சும் வெற்றி பெற்றாங்க. 2014 பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தார். அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். கடந்த காலங்களிலே அமைச்சராக இருந்தார். மோடி அவர்களோட அமைச்சரவையிலேயும் அமைச்சராக இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். 2014 அவரோட தலைமையில் தான் ஒரு கூட்டணி என்டிஏ கூட்டணியை வச்சு 2 சீட்டை வெற்றி பெற்றாங்க. பாமக ஒன்றும் இவர்கள் ஒன்றும் வெற்றி பெற்றாங்க. அமைச்சராகவும் அதுக்கான அங்கீகாரமாக அமைச்சரவை கொடுக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு அடுத்தடுத்து வந்த தேர்தல்களில் மக்கள் வந்து புறக்கணிச்சிட்டாங்க. அது வந்து தொகுதிக்கு ஒரு பின்னடைவு தான். ஒருவேளை வெற்றி பெற்றிருந்தால் அவர் அமைச்சராக இருப்பார், இந்த தொகுதிக்கு இன்னும் செஞ்சிருக்கலாம். ஸோ பல விமர்சனங்கள் இருக்குது. அவர் தொகுதிக்கு மக்களுக்கு வந்து செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சு அதனால தோக்கடிச்சிட்டோங்கிறாங்க. இன்னொன்று மத ரீதியான கட்சியினர் வந்து ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். அது ஏமாற்றம் அடையும் பொழுது அது வந்து ஒரு சோர்வடைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. இருந்தாலுமே கூட அந்த 3 தொகுதியில் வந்து நம்ம சொன்ன நாகர்கோவில், விலவங்கோடு, குளச்சல், அதில் நாகர்கோவிலில் வெற்றி பெற்றாங்க. ஸோ அங்கே ஓட் கன்சல்டேஷன் ஆகியிருக்கு. குளச்சல் பொறுத்தளவுக்கு காங்கிரஸ் தொடர்ந்து நீண்ட காலமாக தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து காங்கிரஸ் நீண்ட காலமாக தக்க வச்சுட்டு இருக்காங்க. அங்கே பாஜக போட்டி போடுறாங்க. இருந்தாலும் இப்போ இந்த முறை வந்து 2 பேர் வந்து அங்கே போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதே நேரத்தில் விலவங்கோடை பொறுத்தளவுக்கு போன முறை வந்து விஜயதரணி அவர்கள் காங்கிரஸ் சார்பாக வெற்றி பெற்றாங்க. ஆனால் 5 ஆண்டு முழுமையாகிறதுக்கு முன்னாடியே வந்து அவர்கள் அந்த பதவியை விட்டு பாஜகவில் வந்து நேர் எதிராக இருக்கக்கூடிய பாஜகவில் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ இந்த முறை போன முறை விலவங்கோடு வாங்கினால இந்த முறை விலவங்கோட கேட்டு வாங்க வாய்ப்புகள் அதிகம். அதில் விஜயதரணி அவர்கள் நிற்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவர் என்ன முடிவு எடுக்கிறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஒருவேளை அவர்கள் வந்து சட்டமன்றத்தை எதிர்கொள்ள தயாராகலாம், இல்லை வேறு ஏதாவது அவர்கள் திட்டம் இருக்கா அப்படிங்கிறது வேட்பாளர் தேர்வில் தான் தெரியும். ஆனால் பெரும்பாலும் விலவங்கோட வாங்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக இந்த முறை வந்து ஒருவேளை விஜயதரணி அவர்கள் வேண்டான்னு சொன்னால் விலவங்கோட விட்டுட்டு பத்மநாபபுரம் தொகுதியை வாங்கி அமைச்சருக்கு நேரெதிராக போட்டியிடலாம். கடும் சவாலா இருக்காதா ஒரு அமைச்சர்? அப்பதான் கட்சி வந்து ஒரு வீரியமா வளரும். ஏன்னா எதிர்ப்புல தான் வளர முடியும். அப்படிங்கிறப்ப அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் எதிர்த்து வளர்ந்தா பாஜக இன்னும் ஒரு பலமா இருக்கும். ஏன்னா அவர் தோற்கடிக்க முடியாத ஆளுமை ஒன்றும் இல்லை. அமைச்சராக இருக்கிறனாலேயே அவர் தோற்கடிக்க முடியாதுன்னு இல்லை. ஏன்னா அதிருப்தி நிறையா இருக்கும், ஆளுங்கட்சி அதிருப்தி இருக்கும். அமைச்சராக இருந்த அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் இருக்குது. நிறையா ஒரு விமர்சனம் இருக்குது. அவர் ஆவினுக்கு பால் ஊற்றிட்டாரு, பால்வளத்துறைக்கே பால் ஊற்றிட்டாருன்னு சொல்லி விமர்சனங்கள் சொன்னாங்க. அதே மாதிரி அரசு கேபிள் வந்து கேள்விக்குறியாயிருச்சு, அரசு கேபிளே நிர்மூலம் பண்ணிட்டாரு, நிறைய விமர்சனங்கள் அவர் மேலே தொடர்ந்து குற்றச்சாட்டுகள். அப்புறம் இயற்கை வள கொள்ளை, இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் வரனால அதையெல்லாம் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தலாம். அமைச்சர் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லை, பணபலம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி மக்கள் பலத்தை வந்து பெற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பாஜக வந்து அங்கே முயற்சி பண்ணுறாங்க. அங்கே வந்து 2 பேர் வந்து பவானி எட்வின் அப்படி அவருங்கிறோம், சதீஷ் ராஜா அப்படிங்கிறவரும் 2 பேர் வந்து போட்டி போடுறாங்க. கட்சிக்குள்ளேயே போட்டி இருக்குது. ஸோ தலைமை யாருக்கு முடிவு பண்ணுதோ அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒருவேளை பத்மநாபபுரம் தொகுதி எடுப்பட்டால் வெற்றி பெறுவாங்களா, அமைச்சரை எதிர்த்து அந்த அதிருப்தியை எதிர்த்து வெற்றி பெறுவாங்களாங்கிறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக விருதுநகர் தொகுதியை வந்து போன முறை வந்து வாங்கினாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஒரு ஸ்டார் தொகுதியாக மாறிச்சு. ராதிகா சரத்குமார் அவர்கள் கொடுத்தாங்க நாடாளுமன்றத்தில். இந்த சைடு பார்த்தீங்கன்னா விஜய் பிரபாகரன் தான் கடும், மாணிக்கம் தாகூர் வந்து பலமுறை அங்கே வெற்றி பெற்றவர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஒரு கடும் போட்டியாக போய்
விஜய் பிரபாகர் அவர்கள் 2ஆம் இடம் வந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். கணிசமான ஒரு சிறிய எண்ணிக்கையில் விட்டார். 3000 வாக்கு. இருந்தாலுமே கூட பாஜகவும் கணிசமான ஓட்டு எடுத்திருந்தாங்க. ஸோ அதிமுக பாஜக கூட்டணி இங்கே பலமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. விருதுநகரில் அதிமுக திமுக மாறி மாறி வந்துட்டு இருக்கும் பொழுது விருதுநகரில் அதிமுக திமுக மாறி மாறி வரும்பொழுது பெரும்பாலும் அதிமுக அந்த தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். கடந்த காலங்களில் வந்து அது கூட்டணிக்கு தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க அதிமுக அப்படிங்கிறப்ப 2021 பாஜக வாங்கினாங்க. பாஜக அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவராக இருந்த பென்டகன் பாண்டுரங்கன் அப்படிங்கிறவர் போன முறை போட்டியிட்டு சிறிய அளவு ஓட்டு வித்தியாசத்தில் வந்து அவர் தோல்வியை தழுவினாலுமே கூட தொடர்ந்து அதுக்கப்புறம் தீவிரமாக களப்பணி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாஜக மாவட்ட தலைவராக இருக்கார் அந்த பகுதியில், அங்கே நல்லா நன்கு அறியப்பட்ட முகம், மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கனால விருதுநகர் தொகுதியை வாங்கி அதே தொகுதியை அவருக்கு கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். அதனால் அங்கே நின்னார்னா அவர் வெற்றியை பெறுவாரா அப்படிங்கிறது களத்தில் போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. உதாரணத்துக்கு அமைச்சர்களை எதிர்த்து மிகப்பெரிய அளவுக்கு கட்சியை வளர்த்துட்டு கொண்டு போயிட்டு இருக்கார். ஸோ இந்த முறை கடந்த முறை விட்டதை இந்த முறை பிடிச்சு இந்த முறை மீண்டும் வந்து நான் சட்டமன்றத்துக்கு போவார் அப்படிங்கிற விருதுநகர்ல 2 அமைச்சர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒன்னு தங்கம் தென்னரசு, இன்னொரு KKS ராமச்சந்திரன். ஸோ 2 பேரோட கான்சென்ட்ரேஷன் அந்த தொகுதியில் அதிகமா இருக்கும். நிச்சயமாக வந்து இந்த முறை பாஜக மீண்டும் வெற்றி பெற வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தீவிரமாக வேலை செய்வாங்க. தலைமை கொடுத்திருக்க உத்தரவின் அடிப்படையில் அதிமுக கூட விட்டலாம், பாஜக விடக்கூடாது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ 2 அமைச்சர்களோட நெருக்கடியை தாண்டி பாண்டுரங்கன் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் போறாராங்கிறது நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ களத்தில் பாஜக தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு ஆக்டிவான லீடராகவும் இருக்கிறாரு. ஸோ எப்படி ஓட்டை பெற்று அவர் வெற்றி பெறாருங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி டெல்டா பகுதியில் பொறுத்தளவுக்கு டெல்டாவில் இன்னும் பாஜக வேகமாக வளர வேண்டியிருக்கு. ஸோ மேற்கு மண்டலங்கள் தென் மண்டலங்களில் பாஜக வந்து மிக வலுவாக இருக்காங்க. ஒரு மாவட்டத்திலே 3 தொகுதியை பெற்ற அளவுக்கு கன்னியாகுமரியில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ மேற்கு மண்டலத்தில் பல மாவட்டங்களில் ஒவ்வொரு தொகுதியாவது வாங்கிட்டாங்க. இந்த முறை வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு தொகுதி வாங்கணும். ஏன்னா டெல்டா வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக முஸ்லிம்ஸ் வாக்குகள் அங்கே அதிகமாக இருக்காங்க. முஸ்லிமுக்கு அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து பாஜக வந்து இறக்கும்போது அவங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, தலித் ஓட்டுகளும் முஸ்லீம் ஓட்டுகளும் ஒரு மிகப்பெரிய காரணிகளாக சொல்லப்படுது. விவசாய பெருங்குடி மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஒரு மீனவர்கள் இருக்காங்க. வளர்ச்சியோட விவசாயம் சார்ந்த ஒரு விஷயங்களுக்கு பின்தங்கிய மாவட்டங்களாக இருக்குது. ஸோ அதனால் திமுக வந்து கோட்டையாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் டெல்டாவில் இன்னும் பாஜக வேகமாக வளர வேண்டியது இருக்குது. கடந்த முறை வந்து ஒட்டுமொத்த டெல்டாலையுமே வந்து அவர் வாங்கின தொகுதின்னு பார்த்தா திருவையாறு மட்டும்தான் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ மற்ற பகுதியில் நிறையா சீட்டுகளை வாங்கியிருக்கிறாங்க. தென் மாநிலங்களில் நம்ம சொன்ன மாதிரி விருதுநகர் வாங்கியிருக்கிறாங்க, ராமநாதபுரம் வாங்கியிருக்கிறாங்க, கன்னியாகுமரியில் 3 சீட்டு வாங்கியிருக்காங்க, திருநெல்வேலியில் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பரவலாக வாங்கியிருந்தாலுமே கூட டெல்டா பகுதியில் பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு சீட்டு திருவையாறு தொகுதி மட்டும் வாங்கினாங்க. கடந்த முறை வந்து நின்ன வேட்பாளர் இந்த முறை அவர் வந்து பூண்டி வெங்கடேசன் அவர்கள் வந்து இந்த முறை பெருசாக அவர் செயல்படலை அப்படிங்கிறாங்க. இந்த முறை அந்த பகுதியோட மாவட்ட தலைவராக கூட தங்க கென்னடி அவர்கள் திருவையாறு தொகுதியை வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு, மாவட்ட தலைவராக இருக்காரு. ஸோ இந்த முறை மீண்டும் அதே திருவையாறு ஒதுக்கப்படும் பட்சத்தில் தங்க கென்னடி அவர்கள் வந்து வேட்பாளராக அணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நன்கு பரிச்சயமான முகங்கள் தமிழக பாஜகவில் பேர் சொல்லும் அளவுக்கு இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள், எப்படி திமுகவில் மாவட்ட செயலாளர்னு சொன்னால் பேர்கள் சொல்லப்படுமோ அந்த மாதிரி கணிசமாக இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் இவரும் ஒருவராக இருக்கார். அதனால் திருவையாறில் ஒருவேளை இவர் மீண்டும் மாவட்ட தலைவராக இருக்கும் பட்சத்தில் சீட்டு பெற்று நின்னால் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னும் காலத்தில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கும்பொழுது அவரோட வெற்றி தோல்வி எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போன்று திருவண்ணாமலையில் கடந்த முறை நின்னாங்க. திருவண்ணாமலைக்கு மேலே இந்த மீண்டும் கடலூரில் பட்ருட்டியை தீவிரமாக கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. தளி அங்கே வந்து நின்னாங்க. இந்த முறை தளியையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஹார்பர் தொகுதி போன முறை வந்து சேகர்பாபு அவர்களுக்கு வந்து டஃப் கொடுத்து வினோத் பி செல்வம் அவர்கள் நின்னாங்க. இந்த முறை டி நகர் தொகுதியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் டி நகரில் வந்து அதிமுகவோட மாவட்ட செயலாளர் இருக்கிறதுனால கடந்த முறையும் டி நகரத்தில் இந்த முறையும் தரத்துக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் மீண்டும் ஹார்பரே ஒதுக்க தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே வினோத் பி செல்வம் அவர்களே வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ டி நகரோட மயிலாப்பூர் கொடுக்கறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. மயிலாப்பூரில் பல பேர்கள் அடிப்படுது. குறிப்பாக அங்கே வந்து மருத்துவராக கூடிய ராஜ்குமார் அவர்கள் ஸோ மக்கள் சேவை செஞ்சுட்ருக்கார், மருத்துவராக வந்து பல விஷயங்கள் செஞ்சுட்ருக்கார். ஸோ மயிலாப்பூர் தொகுதியில் அவர் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அங்கே இருந்து பாஜக வந்து ஏற்கனவே மயிலாப்பூரில் வெற்றி பெற்றிருக்காங்க. அன்றைய காலகட்டங்களில் திமுக ஆட்சியில் கூட்டணியில் இருந்த பாஜகவோட மாநில தலைவராக இருந்த அன்னைக்கு இருந்த லட்சுமணன் அவர்கள் வந்து திமுக கூட்டணியில் வெற்றி பெற்று வந்தார் மயிலாப்பூரில் அப்படிங்கிறப்ப. ஸோ அதே மீண்டும் வந்து தக்க வைக்கிறது, மீண்டும் வந்து சென்னையில் ஒரு எம்எல்ஏவை மீண்டும் எடுக்கிறதுக்கான பாஜக மயிலாப்பூர் தொகுதியை வந்து குறி வைக்கிறாங்க. டி நகர் கிடைக்காத பட்சத்தில் மயிலாப்பூர் குறி வச்சிருக்காங்க. மயிலாப்பூரில் ராஜ்குமார் அவர்கள் வந்து டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அவரும் மக்கள் பணி தொடர்ந்து ஆட்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்ப அவரோட எப்படி இருக்கும் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத களத்தில் எப்படி நிற்க போகிறாங்க, யார் எதிர் வேட்பாளர் எஸ்பி சேகர் அவர்கள் வந்து திமுகவில் வாய்ப்பு கொடுக்கப்படலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு பேசு பொருளாகவும் திரும்பி பார்க்கப்படும் தொகுதியாக இருக்கும். ஸோ ராஜ்குமார் அவர்கள் மயிலாப்பூர் அவர் மீண்டும் வந்து பாஜகவோட கோட்டையாக மாற்றுறாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். கடந்த முறை அரவக்குறிச்சி வாங்கியிருந்தாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த முறை அங்கே அரவக்குறிச்சி நிற்க வாய்ப்புகள் குறைவு. கரூர் பக்கம் போக மாட்டார், கோயம்புத்தூர் நின்னா கோயம்புத்தூர், அதனால் சிங்காநல்லூராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேர் அடிப்படுது. ஸோ அது என்னன்றது பொறுத்து இருந்து பார்ப்போம். அந்த கோயம்புத்தூரில் எப்படி ஒரு சீட்டு
வாங்குவாங்க, அது அண்ணாமலை அவர்களாங்கிறது பார்க்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக நம்ம தென் மாவட்டங்கள் அதிகமாக வாங்கியிருந்தாங்கன்னு பார்க்குறோம். மதுரை வடக்கு வாங்கியிருந்தாங்க. அப்போ வந்து டாக்டர் சரவணன் அவர்கள் நின்னார். அவர் வந்து திமுகலேருந்து விலகி வந்து பாஜகவில் சேர்ந்து காலையில் சேர்ந்து சாயந்தரம் சீட் வாங்கினார்னு விமர்சனம் ஆச்சு. கட்சியிலே இருந்தார்ல அதிமுக, எல்லா திமுக. கட்சியும் வந்துட்டாரு. இப்போ நீங்கள் அதிமுகவில் இருக்கிறாரு. ஸோ அதிமுக அவர் வடக்கு மதுரை வடக்கு கேட்டுருக்கனால பாஜகவும் இந்த தடவை மதுரை தெற்கும் திருப்பரங்குன்றமும் தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மதுரை தெற்கில் வந்து ஆதித்ய சேதுபதி மன்னர் பரம்பரை சேர்ந்த ஆதித்ய சேதுபதி அவர்கள் வந்து மதுரை தெற்கில் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அவர் மாணவர் இயக்கங்களில் பல இதில் வேலை செஞ்சிருக்காரு. ஏபிபி போன்ற மாணவர் இயக்கத்தில் வந்து வேலை செஞ்சிருக்கிறார். அப்படிங்கிறப்ப கட்சியில் இன்னைக்கு இளைஞரணியில் மாநில பொதுச் செயலராக ஒரு மாநில நிர்வாகியாக இருக்காரு. ஸோ தொடர்ந்து களப்பணி ஆட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்ப ஒரு இளம் வேட்பாளராக இருக்கனால ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கொடுத்து இளைஞரணிக்கு வாய்ப்பு கொடுத்து அங்கே வந்து பாஜக வந்து மதுரை தெற்க ஆதித்ய சேதுபதி அவர்கள் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. கொடுத்தா அவர் வந்து அவரோட களப்பணியை ஆற்றி மதுரையில் வந்து ஒரு தடம் பதிப்பாராங்கிறத பார்க்கணும். அதேமாதிரி மதுரையில் வந்து திருப்பரங்குன்றத்தையும் வந்து தீவிரமாக குறி வச்சிருக்காங்க. அதில் வந்து சமரசமே இல்லாமல் பிரதமர் மோடி அவர்களே அதனால தான் அங்கே வராரு, அங்கே வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. மதுரை திருப்பரங்குன்றத்தை கொடுத்தே ஆகணும்னு பிரதமர் மோடி அவர்களே நேரடியாக கேட்கிறாரு அப்படிங்கிறாங்க. சிவலிங்கம் சொல்லி மாவட்ட தலைவர், ரொம்ப எளிமையான மாவட்ட தலைவர். பாஜகவில் ஒரு எளிமையான ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பந்தா இல்லாத ஒரு RSS பின்புலம் கொண்ட யதார்த்தம்னா மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்காரு. எல்லா மாவட்டத்திலும் எளிமையா தான் இருப்பாங்களா? பெரும்பாலும் எளிமையான தலைவர்களாக இருக்காங்க. ஒரு இளம் தலைவர்களாக போட்டிருக்கிறாங்க. நல்ல ஆளுமை மிக்க தலைவர்களாக மக்களோட தொடர்ந்து போராடுறாங்க. குவாரிகளுக்கு எதிராக போராடி இருக்காங்க, டோல்கேட்டுக்கு எதிராக போராடி இருக்காரு. ஸோ இது திருப்பரங்குன்ற விஷயம் தீவிரமாக போராடிட்டு இருக்காங்க. இன்னும் பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் அவர் வந்து ஓட்டா மாறி வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறது அவருக்கு சீட்டு கொடுக்கும் பொழுது களத்தில் எதிரொலிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மதுரை நம்ம சொன்ன 2 தொகுதி. அது அடுத்து சிவகங்கை பக்கத்தில் போனோம்னா சிவகங்கையில் காரைக்குடி வந்து போன முறை வாங்கியிருந்தாங்க. காரைக்குடியில் H. ராஜா அவர்கள் நின்னாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த முறை வந்து ஒரு உடல்நல குறைவு இருக்கனால பெரும்பாலும் அவர் வந்து தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் சிவகங்கையில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவராக கூடிய பாண்டித்துரை அவர்கள் வந்து காரைக்குடியில் வந்து போட்டியிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் காரைக்குடி வந்து ஒரு ஸ்டார் தொகுதியாக இருக்குது. பிரபு அவர்கள் வந்து அங்கே நிற்கிறாரு. அதே மாதிரி சீமான் அவர்கள், நாம் தமிழெல்லாம் அண்ணன் சீமான் அவர்களே நிற்கிறாரு. ஒரு வடக்கெல்லாம் முடிச்சு இப்போ தெற்கு போயிட்டாரு. இன்னைக்கு தெற்கில் வந்து ஒரு நிற்கிறாரு, சொந்த மாவட்டத்துக்குள்ள போறாரு. ஸோ அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி கடந்த நாடாளுமன்ற தேர்தலே ஒரு கணிசமான வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. நிச்சயமாக வாங்கியிருந்தாங்க, கணிசமான ஒரு ஓட்டு இருந்தாங்க. இந்த தடவை வந்து அவர் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போவாரா, போனால் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஆவலோட இருக்கும். ஒரு முறை அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், சட்டமன்றத்தில் என்ன செய்யறாரு எப்படி செய்யறாரு அப்படிங்கிறத ஒரு பார்க்கணும்னு ஆர்வத்தோட மக்களும் காத்து இருக்கிறாங்க. நாங்களும் காத்திருக்கோம். அதை வந்து நிறைவேறுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். பாஜக அதுக்கு ஒரு முடிவு வருமா, இல்லை அண்ணன் சீமான் அவர்கள் மீறி போவாரா அப்படிங்கிறத பார்ப்போம். தாவேகாவும் மிகப்பெரிய ஒரு வேட்பாளர். தொகுதி வந்து காங்கிரஸ் ஒரு செல்வாக்குள்ள தொகுதி. அது காங்கிரஸ் வந்து ஒரு ஓட்டு வங்கி இருக்கக்கூடியது. ஸோ திமுக என்ன பண்ண போகுது? ஸோ இந்த பிரச்சனையில காங்கிரஸுக்கு தள்ளி விட்டு ஒதுங்கிடலான்னு பார்க்குறாங்களா, இல்லை திமுகவை நேரடியாக களத்தில் நின்று அண்ணன் சீமான் அவர்களையும் பாஜகவையும் வீழ்த்தி திமுக அதை வந்து தன்னோட கோட்டையாக வச்சுக்க போதா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். கடந்த முறை ராம்நாடு வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த முறை ராம்நாட்டில் பெருசாக ஒரு வேலையும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ ராம்நாடு வாங்குவாங்களா, வாங்கினாலும் அது வந்து திமுக சாதகமாக போயிடும். களத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினரே அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய வேலை நடக்கல, ஒரு அதிருப்தி அப்படிங்கிற ஒரு சூழலில் கடந்த முறை ராம்நாட்டில் ஓபிஎஸ் அவர்களும் நின்று தோல்வி அடைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இன்னும் கூடுதலாக சில சீட்டுகளை கேட்டுக்கிட்டு இருந்தாலுமே கூட இந்த சீட்டுகள் தான் முக்கியமான ஒரு இலக்காக வந்து பாஜக வச்சு வேலை செய்கிறாங்க. 38 மாவட்டத்தில் 38 தொகுதி அப்படிங்கிற ஒரு இலக்கோட போகிறாங்க. ஆனால் பல மாவட்டங்கள் இன்னும் வேறு ஒன்றாதனால இருக்கக்கூடிய மாவட்டங்களில் 2 சீட்டு 3 சீட்டு ஒரே மாவட்டங்களில் அதிகமான சீட்டுகளை கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள் அதிகமான சீட்டுகள், மதுரையில் 2 சீட்டுகள் கேட்குறாங்க, சென்னையில் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி வேளச்சேரி குறி வச்சு வேலை செஞ்சுருக்காங்க. வேளச்சேரியில் 2 ஆளுமைகள் பாஜகவில் இருக்கிறாங்க. டால்ஃபின் ஸ்ரீதரன் அவர்களும் SG சூர்யாவும் 2 பேருமே மாநில நிர்வாகிகள். ஒருத்தர் மாநில இளைஞரணி தலைவர், ஒருத்தர் மாநில துணைத் தலைவர். ஸோ 2 பேருக்கும் கடும் போட்டி இருக்குது. இதை மாநிலம் என்ன யாருக்கு முடிவு எடுக்க போகிறாங்க? சீனியராக இருக்கக்கூடிய டால்ஃபின் ஸ்ரீதரன் அவர்கள் கொடுக்க போகிறாங்களா, இல்லை இளைஞராக இருக்கக்கூடிய SG சூர்யா அவர்கள் வாய்ப்பு கொடுக்க போகிறாங்களா? வேளச்சேரி முதல்ல வேளச்சேரி பாஜகவுக்கு ஒதுக்குமா, அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதும் பொறுத்து வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சென்னையை பொறுத்தளவுக்கு திமுக கொஞ்சம் விட்டு கொடுக்க வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது. இருந்தாலுமே கூட எந்த தொகுதி கொடுத்தாலுமே 1000 விளக்கு கொடுத்தாலும் கடந்த முறை குஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை வந்து 1000 விளக்கு கொடுத்தா வேட்பாளர்கள் அதுக்கு தயாராக இருப்பாங்க. எந்த தொகுதி கொடுத்தாலும் பாஜக களம் காண்றதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்குறோம். ஸோ சென்னையில் அவர்களுக்கு ஒரு கணிசமான எம்எல்ஏக்கள் இருந்தால் 2 எம்எல்ஏக்கள் பெற்றால் பாஜக இன்னும் வேகமாக வளரும்னு நினைக்கிறாங்க. ஸோ எப்படி செய்யப்படுறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றிங்க.